வணக்கம். செல்வகுமாரின் 2026 நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. வரக்கூடிய 2026 டிசம்பர் முடிய வானிலை எப்படி அமையும், மழைப்பொழிவு எப்படி அமைய போகிறது, தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எப்படி அமையும், வடகிழக்கு பருவமழை 2027 ஜனவரியிலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பான நீண்டகால வானிலை அறிக்கையை இதிலே வழங்குகிறேன். ஏற்கனவே பல முறை கண்ணோட்டமாக வழங்கினாலும் பல வினாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். 2026 மே 5 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ரைட். உங்களுக்கெல்லாம் இந்த சந்தேகம் வருவதற்கு காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வானிலை வல்லுநர்களும் சூப்பர் எல்லினோ வரப்போகிறது என்றும், 1800 1900 அதாவது நூற்றாண்டுக்கு முன் நடைபெற்ற ஒரு சூப்பர் எல்லினோ நிகழ்வு போல பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ, கடுமையாக இதுவரை இல்லாத அச்சுறுத்தலாக செய்தி ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கிறது என்று அச்ச உணர்வுடன் மிகவும் ஒரு கவலையுடன் வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கடந்த வாரம் நாம் அறிக்கையில் என்ன சொல்லி இருந்தோம்? அனல் காற்று வங்கக்கடலோரம் வீச போகிறது, வெப்ப அலை, ஹீட் ஸ்ட்ரோக்னு சொன்னாங்க. நாம் அப்ப என்ன சொன்னோம்? ஹீட் ஸ்ட்ரோக்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க, ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வாய்ப்பில்லை, அனல் காற்று கூட வாய்ப்பில்லை. அதாவது ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய வெப்பம் கூட மே மாதத்துல பெருசா இருக்காது, காற்றழுத்த தாழ்நிலை வரப்போகுது, மழை பெய்ய போகிறது, தயவு செய்து வெப்ப அலை குறித்து கவலைப்பட வேண்டாம், அப்படி இருந்தாலும் ஒரு புழுக்கம் இருக்குமே தவிர அனல் காற்றெல்லாம் வாய்ப்பில்லை என்று சொல்லி இருந்தோம். ஆகவே அதே தான் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டிலே வரக்கூடிய வாரங்களிலே நல்ல மழைப்பொழிவு பொழிய போகிறது. வரக்கூடிய 7-8 தேதிகளில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து 14-15 தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலுக்கு போய் அங்கேயும் மழைப்பொழிவை கொடுத்து அங்க ஒரு புதிய நிகழ்வோடு இணைந்து விலகி செல்ல போகிற நிலையில மேலும் ஒரு நிகழ்வு உருவாக போகிறது. அது மேலும் மே இறுதி வாரங்கள்ல தென்மேற்கு பருவமழையை தொடக்கி அதற்கு முன்பு நல்ல ஒரு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை கொடுத்து மே இறுதி வாரத்துல தென்மேற்கு பருவமழையே தொடக்க இருக்கிறது. சரி, இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்துல, அதாவது செப்டம்பர் மாதம் வரைக்கும் மழைப்பொழிவு பற்றாக்குறை இருக்கும் என்றும் கடுமையான வெயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களே, உண்மையா? நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, கவலையோட இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க. பசிபிக் பெருங்கடல்ல வெப்பம் உயர்ந்துட்டு தான் இருக்கு. எங்க உயருது? ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடலே உயருது. நீரோட்டம் ஆசியா பக்கம் கடத்தி கொண்டிருந்தது, இப்ப அமெரிக்கா பக்கத்திலிருந்து ஆசியா பக்கமும் மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் கடத்துது. ஆகவே பசிபிக் பெருங்கடல் வெப்பம் தாறுமாறா உயருது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, அமெரிக்கா பக்கம் அதிகமா உயர்ந்தால்தான் அது சூப்பர் எல்னினோ. ஆசியா பக்கமும் 31 டிகிரி உயர்ந்திருக்கிறது, மத்திய பசிபிக் பெருங்கடலையும் 31 டிகிரி உயர்ந்திருக்கிறது. கடல் நீரோட்டம் ஆசியா பக்கம் கடத்தி கொண்டிருக்கிறது. இது எப்படி சூப்பர் எல்னினோ என்று சொல்ல முடியும்? அப்படியே வந்தாலும் அடுத்த ஆண்டுதான் அந்த எல்னினோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே எல்னினோவே வந்தாலும் நாம எல்னினோவை பார்க்காமல் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு அரைக்கோள தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பநிலையை பார்க்க வேண்டும். அதை வருத்தி தான் தீர்மானிக்க வேண்டும். வெறுமனே பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை தீர்மானிக்க கூடாது. அது ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு வங்கக்கடல் வெப்பத்தையும் பார்க்க வேண்டும், அரபிக்கடல் வெப்பத்தை பார்க்க வேண்டும், நிலநடுக்கோட்டு வெப்பத்தை பார்க்க வேண்டும், தென்னரை கோளத்துல தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை பார்க்க வேண்டும். இதை பார்க்கும் பொழுது பசிபிக் பெருங்கடலை விட அதிகமான வெப்பம் உருவாகி இருக்கு. அங்க 30னா இங்க 31 டிகிரி, பரவலா 31 டிகிரி, சுமத்ராவுக்கும் சோமாலியாவுக்கும் இடையில 31 டிகிரி. தென்னரை கோளத்துல இந்த ஆண்டு மொரீசியஸுக்கோ மடகாஸ்கருக்கோ ஆப்பிரிக்காவிற்கோ எந்தவித ஒரு வலுவான புயலும் உருவாகாமல் தென்னரை கோள தெற்கு இந்திய பெருங்கடல்ல கடுமையாக வெப்பம் உயர்ந்திருக்கு. அங்கேயும் 30-31 டிகிரி இருக்கு. நிலநடுக்கோட்டு பகுதியில் எல்லாமே 31 டிகிரிங்க பரவலா. வங்கக்கடலோட தமிழ்நாடு இலங்கையை ஒட்டிய பகுதியில் ஆங்காங்கே 31, பெரும்பாலும் 30. கேரள கடலோரத்தில் 31, கர்நாடக கடலோரம் 30, மகாராஷ்டிரா கடலோரம் 29, இப்படி குஜராத் வரைக்கும் 28, இப்படி இருக்கு வெப்பம். ஆக 26.5 டிகிரிக்கு மேல இருந்தாலே போதும். ஆனா அபரிவிதமாக வெப்பம் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்னரை கோளம், தெற்கு இந்திய பெருங்கடல்லாம் கடுமையா வெப்பம் உயர்ந்திருக்கு. இதனால என்ன ஆகும்? நிகழ்வுகள் உருவாகும்னு சொல்லியிருந்தோம்.
கோடை நிகழ்வுகள் வலுவாக உருவாகும்னு சொன்னோம். வலுவாக உருவாகாவிட்டாலும் அடுத்தடுத்த சிறு நிகழ்வுகள் உருவாகி நிறைய மழை பொழிவு தரும். புரியுதுங்களா? வலுவான நிகழ்வு உருவாகினால் உடனே வெப்பத்தை உறிஞ்சி ஊதிரும். ஆனால் சிறு நிகழ்வு தொடர்ச்சியா உருவாகிட்டு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஆகவே பருவமழையை பொறுத்த வரைக்கும் எப்படி பெய்யும்? பருவமழை என்பது கடலிலே இருக்கக்கூடிய நீரை, கடல் வெப்பத்தின் காரணமாக கடல் வெளியிடக்கூடிய நீராவியை காற்று சுமந்து வந்து மழையில மோதி மரங்களால் குளிர்வித்து அல்லது இரு காற்று எதிர்த்து எதிர்த்து சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்துவதுதான் மழை. தென்மேற்கு பருவமழையோட குணாதிசயம் இதுதான். சரி, தென்மேற்கு பருவக்காற்று எங்கிருந்து வரும்? தென்னரை கோளத்தில் இருந்து, சோமாலியா வந்து, ஏடன் வளைகுடா வந்து, ஏமன் ஓமன் வந்து கூட அது ஆந்திர பிரதேசம் வரைக்கும், அதாவது குஜராத் மற்றும் கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரி முதல், அதாவது தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி முதல் குஜராத்துக்கு வரையும் இடைப்பட்ட அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக இந்திய தீபகற்பத்தில் நுழையும். சரி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல சுமத்ரா கிட்டையும் 31 டிகிரி இருக்கு, சோமாலியா கிட்டையும் 31 டிகிரி இருக்கு. அப்ப சுமத்ரா கிட்டையும் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படியே அந்தமான் பகுதியிலையும் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கு. அதே போல மியான்மர், மேற்கு வங்கம், வங்கதேசம், ஒடிசா, ஆந்திர பிரதேசத்திலையும் தென்மேற்கு பருவமழை காலத்துல காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கு. எங்கே உருவானாலும் அந்த காற்று சுழற்சி எங்கே போகும்? ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசத்துக்கு போகும். நாளாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல வடக்கு ஆந்திர பிரதேசமோ, செப்டம்பர் மாதத்துல மத்திய ஆந்திர பிரதேசமோ, அக்டோபர் மாதத்துல தெற்கு ஆந்திர பிரதேசமும் நிகழ்வுகள் வரும். ஆகவே நிகழ்வுகள் வங்கக்கடலில் இருந்து கொண்டு காற்றை ஈர்க்கும் பொழுது வங்கக்கடலின் தெற்கு பகுதி வழியாகவும் காற்று வரும், அரபிக்கடல் வழியாகவும் நிலநடுக்கோட்டின் தெற்கு பகுதி நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வரும். கணவாய் வழியாக தடுக்க முடியாமல் மரங்களால் குளிர்விக்காமல் சாரல் உள்ளே வரும். மரங்கள் தடுத்து கேரளா கர்நாடகாவிலேயும், அதாவது கோவா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் வரைக்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுப்பதற்கும் காற்று நீராவியை அதிகம் சுமந்து வந்து தென்மேற்கு மழை பொழிவை கொடுப்பதற்கும் தான் கடல் சாதகம் இருக்கு. புரியுதுங்களா? வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒடிசா வழியாக மேலே ஏறி இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை. பசிபிக் பெருங்கடல்ல உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு கடந்த ஆண்டை விட அதிக வெப்பம் பசிபிக் பெருங்கடல்ல ஆசிய பக்கம் உருவாகி இருக்கு, மத்திய பசிபிக் பெருங்கடலையும் உருவாகி இருக்கு. அதனால தொலைவிலேயே நிகழ்வுகள் உருவாகி நெருங்கி வந்து சூப்பர் புயலாக மாறி பிலிப்பைன்ஸ், தாய்வான், ஜப்பான், சீனா மற்றும் ஹாங்காங், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகளுக்கு வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்துல, வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் காலத்திலையும் வலுவான நிகழ்வுகள் இப்படி பசிபிக் பெருங்கடலில் இருந்து ஆசிய நாடுகளை தாக்கும். ஆகவே வெப்பம் அதிகமாக ஆசிய பக்கம் இருக்கு. ஆசிய பக்கம் குளிர்ந்து அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தால்தான் அது எல்னினோன்னு சொல்லலாம். ஆசிய பக்கம் மிகவும் குளிர்ந்து அமெரிக்க பக்கம் மிகவும் அதிகமான வெப்பம் உருவானதான் அது சூப்பர் எல்னினோம்போம். இப்ப வரைக்கும் ஆசியா பக்கம் கடுமையான வெப்பம் இருக்கு, மத்திய பசிபிக் பெருங்கடலையும் வெப்பம் அதிகமா இருக்கு, அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்தாலும் அந்த வெப்பத்தை ஆசிய பக்கத்துக்கும் மத்திய பசிபிக் பெருங்கடலுக்கும் கடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே உடனடியாக இந்த எல்னினோ எஃபெக்ட் எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. ஆக இந்த 2026 தென்மேற்கு பருவமழை சிறப்பாகத்தான் தெரிகிறது. ஆகவே ஏதோ பற்றாக்குறை மழைப்பொழிவு ஏற்படும் என்று ஒரு தனியார் வானிலை, அதாவது இந்திய அரசால் அங்கீகாரம் பெற்ற ஒரு தனியார் வானிலை நிறுவனம் கூட அதிக மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு 0 என்றும் தெரிவித்து அச்சமூட்டி இருக்கிறார்கள். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளை நம்பியிருக்கூடிய விவசாயிகள்லாம் விரக்தியில் ஆழ்ந்து போய் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் என்னோட கைபேசி அழைக்கும் பொழுது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. ஜூன் ஜூலை மே இறுதியிலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வலுவான மழைப்பொழிவு, அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே ஒட்டுமொத்த நாடெங்குமே நல்ல மழை இருக்கு. இதை விட கூடுதல் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை காத்திருக்கு. வடகிழக்கு பருவமழை காலத்துல கண்டிப்பாக வழக்கத்திற்கு அதிகமான மழை, கண்டிப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டை ஒட்டி வெப்பம் 31 டிகிரி உயர்ந்திருக்கு. ஆக தென்மேற்கு பருவமழை காலத்துல வளிமண்டல சுழற்சி மட்டும்தான் உருவாகும்.
கேரளாவில் உள்ள வெப்பத்தை குறைத்தாலும் நீரோட்டங்கள் வந்து ஏற்றும். தமிழ்நாட்டில் வெப்பத்தை குறைத்தாலும் நீரோட்டங்கள் வந்து ஏற்றும். இப்போ வெப்பம் குறைந்தாலும், அதாவது வெப்பம் ஏறிக்கொண்டுதான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு ஒட்டி இலங்கையை ஒட்டி எந்தவித நிகழ்வும் உருவாகாது என்பதனால மேலும் வலுவான வெப்பம் உயர்வு அதிகமாகவும் வலுவான நீரோட்டங்கள் இருக்கும். இது வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் இருந்து 2027 ஜனவரி வரை வலுவான மழைப்பொழிவு கொடுப்பதற்குத்தான் சாதகம். ஆகவே 2026 வடகிழக்கு பருவமழையும் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கு, உள்ளேயும் நன்றாக கொடுக்கும். கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் மழை இருக்கு. இது கடந்த ஆண்டு நம்ம சொல்லியிருந்தோம், பெய்யல சார் நீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மழை இலங்கையில என்ன, இலங்கையினுடைய வரைபடத்தையே மாற்றிவிட்டது, கூகுள் வரைபடத்தையே மாற்றிவிட்டது. இலங்கையினுடைய அடையாளமே மாறும் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அதையும் நாம முன்கூட்டியே சொல்லலாம். இப்படியும் நடக்கலாம் என்று சொல்லித்தான் இலங்கையில் அந்த நிகழ்வு கடந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செயலிழந்தது. அது காரணம், அது வந்திருந்தால் மிக மோசமான பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு வலுவான நிகழ்வால் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் காத்திருக்கு. ஆகவே தயவு செய்து இந்த ஆண்டு மழைப்பொழிவை குறித்து சந்தேக பார்வையில் பார்க்க வேண்டாம். 2027 அது கூட கொஞ்சம் மழைப்பொழிவுல குறையலாமே தவிர அது கூட பற்றாக்குறையாக எனக்கு தெரியல, இருந்தாலும் இந்த 2 வேறு பருவமழைகளும் நிறைவடைந்த பிறகுதான் 2027 பருவமழையை சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுதைக்கு பார்க்கும் பொழுது அந்த 2027 சூப்பர் எல்லினோ உருவாக வாய்ப்பு எனக்கு தெரியல. எல்லினோவாகத்தான் தெரியுது. அப்படி இல்லைன்னா நடுநிலையாக இருக்கலாமே தவிர அவையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே நாமே உறுதிப்படுத்தலாம். 2026 பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடகிழக்கும் சிறப்பாக இருக்கிறது. மே மாதம் அக்னி விரட்டப்பட இருக்கிறது. மே மாத அக்னியில வெப்பம் குறைய இருக்கிறது, மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அப்படியே மே மாத 3வது வாரத்திலேயும் 4வது வாரத்திலேயும் மேலும் நிகழ்வுகள் காத்திருக்கு. மே இறுதியில தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.